Hello guys, welcome back to our PKRT channel. நம்ம 30 டேஸ் சேலஞ்சில் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து போர்ட்டலில் ஓட்டியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 40,381 ரூபாய்க்கு நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. டே 28ங்க. நேற்று நம்ம ஓட்டியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1,650 ரூபாய்க்கு நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 42,031 ரூபா நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. நம்ம 50,000 ஏர்னிங்கில் மைனஸ் 42,031 நம்ம மைனஸ் பண்ணனா 7,969 ரூபா நம்மளுக்கு வந்து தேவைங்க. இன்னும் நம்மளுக்கு பார்த்தோன்னா 2 நாள் தாங்க இருக்குது. நிச்சயமாக நம்ம இந்த 7,969 ரூபா ஜெயிச்சிருவோன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அதே நம்பிக்கையோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிச்சிருவோங்க. இன்னைக்கு டே 29ங்க. போர்ட்டலில் நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கெலாம் நம்ம வந்து போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணியாச்சுங்க. இப்போ டைம் பாருங்கள் 10:41 ஆகுது. நம்மளுக்கு சீக்கிரமாக சவாரி போட்டாங்க. சந்தோஷமான விஷயங்க. எப்போவுமே நம்மளுக்கு வந்து 12 மணி இல்லை 11:30 அந்த மாதிரி தான் சவாரி போடுவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, சீக்கிரம் போட்டாங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு நம்ம பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஆவடி தாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா பூந்தமல்லி ஆவடி ஹைரோடுன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 392 ரூபா நம்மளுக்கு காட்டுது. இது கேஷ் ஆன் ட்ரிப்பு தாங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னரில் இருக்கனால தான் நம்மளால் சவாரி வந்து இமீடியட்டாக அட்டன் பண்ண முடிஞ்சுதுங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு. லொக்கேஷன் காட்டு தான், அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை கிளிக் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 500 மீட்டர் தாங்க. நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தாங்க. மழை வேறு ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி எப்படி நம்மளுக்கு சவாரி வரப்போகுதுன்னு தெரில. ஆல்ரெடி வானம் வேறு இருட்டிக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள். ஏன்னா மழை இருக்குன்னு நியூஸில் சொல்லியிருக்காங்க. அதனால் ஓப்பன் வண்டிக்கு வந்து சவாரி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதிக சவாரி எடுத்துகிட்டு கம்ப்ளீஷன் ஸ்கோர் 70 கொண்டு வர பார்க்கலாம். நம்ம ட்ரை பண்ணி கம்ப்ளீஷன் ஸ்கோர் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு வர பார்க்கலாங்க. அம்மா மழை அடிச்சு விட்டுதுங்க. இந்த சவாரி அநேகமாக கேன்சல் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன ஏற்ற போகிறாங்கன்னு தெரில. கஸ்டமர்கிட்டையும் நம்ம வந்து என்ன மெட்டீரியல் ஏற்றுறோன்னு நம்ம கேட்கல. ஆக்சுவலி இந்த மாதிரி மழை பேஞ்சிட்டு இருந்ததுன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கறதாங்க நல்லது. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், சீட்டெல்லாம் தண்ணி எந்த அளவில் மழை பேஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களாங்க. பிச்சு உதறதுங்க மழை. ரைட் சைடில் விண்டோ கூட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. அப்படி ஒரு மழை பெய்யுதுங்க. சரி, கஸ்டமர் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டமர் கால் பண்ணிட்டு வந்துடலாங்க. A few moments later. நம்ம வந்து கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. ஆர்டர் நம்மளுக்கு கேன்சல் ஆகாது, தெரிஞ்சு போச்சு. என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்ற போகிறாங்கன்னு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றிட்டு இருக்காங்க. அது என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா மளிகை ஜாம் ஐட்டம்ங்க. எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா மண்டபத்துக்கு தாங்க போகுது. கஸ்டமர் நம்ம கூட தான் வராங்க. அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. நம்ம ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துடலாங்க. ஆல்மோஸ்ட்டுங்க கஸ்டமர் நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. கஸ்டமர் நம்ம கூட வரனால நம்மளால் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியாதுங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள் 12 நிமிஷம் ஆயிடுச்சு. 2-3 பேர் இருக்கனால நம்ம வண்டியில் வந்து சீக்கிரம் ஏற்றி முடிச்சிட்டாங்க. நல்ல விஷயம் தாங்க. இப்போ நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் நம்ம கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனும் நம்மளுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா மஞ்சுளா மஹால் பூந்தமல்லி ஹைரோடுன்னு போட்டிருக்குங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 3.5 கிலோமீட்டர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் பார்த்துடலாங்க. A few moments later. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஏற்கனவே கஸ்டமருக்கு வந்து ஒரு 14 நிமிஷம் ஓடி இருக்குங்க. எப்படியோ எக்ஸ்ட்ரா வரப்போகிறது கிடையாது. இன்கேஸ் ஏதோ ஒரு பட்சத்தில் வெயிட்டிங் டைம் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரது கூட சான்சஸ் இருக்குங்க. நம்ம இப்போ வந்து அரைவல் கொடுத்துடலாங்க. அப்போ தான் வெயிட்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமருக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க.
ஃபுல்லாக இறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. வண்டியிலேருந்து எல்லா மெட்லையும் வந்து கஸ்டமர் இறக்கி முடிச்சிட்டாங்க. மண்டபம் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்குது. இங்கேருந்து யாருமே தூக்கிட்டு போகலங்க. எல்லாம் பார்த்தோன்னா லிஃப்ட் மூலியமாக தாங்க மேலே வந்து ஏற்றிருக்காங்க. சரி ஓகேங்க, நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்லையும் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 26 நிமிஷம் இருக்குங்க. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி எதுவும் வரப்போகிறதில்ல. 60 நிமிஷத்துக்கு மேலே போனால் மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தோன்னா ₹3.50 வருங்க. நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. அப்போ தான் கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ஃபேர் வாங்க முடியும் நம்மளுக்கு தெரியுங்க. எண்டு ட்ரிப் நம்ம கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்ம வந்து ஓகே கொடுத்துடலாம். அப்போ தான் 2-3 செகண்ட் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. வந்துருச்சுங்க ட்ரிப்பு கம்ப்ளீட்டடு. கஸ்டமரோட ஃபேர் பாருங்கள், என்ன காமிச்சதோ அதே ஃபேர் தாங்க நம்மளுக்கு வந்திருக்கு. ₹392 வந்திருக்கு. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்துடலாமாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து கேஷ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா ₹400 கொடுத்துருக்காங்க. ஒரு ₹8 போல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயந்தான். நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து ரெடியான மாதிரிங்க. கேஷ் கலெக்டர் கொடுத்தாச்சு. அப்படியே கஸ்டமருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து தயாராகிட்டாங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போகிறாங்க வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. A few moments later. அடுத்த 2வது சவாரி நம்மளுக்கு வந்து போர்ட்டர்லேருந்து அடிச்சிச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. கோத்தனகிரி ஆவடி தாங்க பிக்கப் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா முகப்பேர் ஈஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்கன்னாங்க. கஸ்டமரோட ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள், ₹540 நம்மளுக்கு காட்டுது. இது கேஷ் ட்ரிப்பு தாங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப்பு தாங்க, நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம ப்ரைம் பார்ட்னர்னால இந்த சவாரி நம்மளால் இமீடியட்டாக வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதுங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு காட்டுதுன்னு மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 1.1 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி போயிட்டு இருக்கும்போது கஸ்டமர் நம்மளுக்கு வந்து கால் பண்ணாங்க. நீங்கள் தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாங்க. இல்லை சார், நீங்கள் கொடுத்துருக்க லொக்கேஷனை பார்த்து தான் சார் நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னேன். நீங்கள் போகிற ரூட்டு தப்பு சார், நீங்கள் வந்து கோத்தனகிரி தான் சார் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா. இல்லைங்க, கோத்தனகிரி கிடையாது, சென்ட் பீட்டர் காலேஜ் பக்கத்தில் கிருஷ்ணர் கோயில் வருது, அது பக்கத்தில் அப்படின்னாங்க. அப்போ லொக்கேஷன் நீங்கள் தான் சார் மாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா. எனக்கு தெரிலப்பா, நான் இங்கே தான்ப்பா பின் பண்ணேன் அப்படின்னாங்க. சரி, நான் வந்து லொக்கேஷனை மாற்றிடுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு இமீடியட்டாக லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் போட்டிருக்கு பாருங்கள், பிக்கப் லொக்கேஷன் சேஞ்சு சரஸ்வதி நகர் ஆவடின்னு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம் தாங்க, கஸ்டமரே மாற்றினது. நம்ம இப்போது கஸ்டமர் கொடுத்துருக்க மேப் லொக்கேஷன் வந்து கிளிக் பண்ணிடலாங்க. இதில் நம்மளுக்கு காட்டுறது பார்த்தோன்னா பழைய நேவிகேஷன் வந்து எண்டு பண்ணுமான்னு காட்டுது. நம்ம எஸ்ன்னு கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து புது லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. புது லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. 750 மீட்டர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியான முறையில் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களாங்க, இது கஸ்டமருக்கு வந்து ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கும், ஆனால் டிரைவருக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குங்க. சரி ஓகேங்க, நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம வந்துங்க கஸ்டமர் கொடுத்துருக்க பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் நம்ம பார்த்தாச்சுங்க. நம்ம வண்டியில் ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தாங்க இமீடியட்டாக ஏற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. 30 minutes later. கஸ்டமருங்க நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டாங்க. அதை போய் நம்ம பார்த்துடலாங்க. ஒரே ஒரு ஜென்ரேட்னால கஸ்டமர் வந்து இமீடியட்டாக இறக்கிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 12 நிமிஷம் தாங்க இருக்குது. அப்போ எவ்வளோ சீக்கிரம் இறக்கியிருப்பாங்க நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம எண்டு ட்ரிப் கொடுத்துலாங்க. அப்போ தான் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கேஷ் வாங்க முடியுங்க. எண்டு ட்ரிப், ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் வந்து சுத்த தாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் நம்மளுக்கு வருங்க. வந்துச்சுங்க ட்ரிப்பு கம்ப்ளீட்டட். கஸ்டமரோட ஃபேர் பார்த்தோன்னா ₹525 காட்டுதுங்க. என்ன ஃபேர் காட்டுச்சோ அதே ஃபேர் தாங்க நம்மளுக்கு வந்து காட்டுது. அது இல்லாமல் கஸ்டமர் வேறு லொக்கேஷன் வேறு தப்பாக கொடுத்துருந்தாங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட சொன்னோம் எதாவது பார்த்து கொடுங்கன்னா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு 600 வந்து ஜிபேயில் போட்டாங்க. சந்தோஷமான விஷயந்தாங்க. நம்ம இப்போ என்னங்க பண்ணோம், கேஷ் கால்குலேட் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு வந்து ரெடியான மாதிரிங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சுங்க. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம போர்ட்டரில் லாஸ்ட்டு சவாரி முடிச்சு ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்கும். அடுத்த சவாரி நம்மளுக்கு வந்துருச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு நம்ம கிளியராக பார்த்துடலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா முகப்பேர் வெஸ்ட்டு தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா நொலம்பூர் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சுங்க, லொக்கேஷன் கரெக்டு தான், அதை பார்த்து வந்துருங்கன்னாங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள், ₹258 போட்டிருக்காங்க.
இது கேஷ் ஆன் ட்ரிப்பு தாங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டிங்க. நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர்னால இந்த சவாரி வந்து நம்ம வந்து இமீடியட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்ற போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கேல்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க. வெறும் ஒரு 3 ஐட்டம் தாங்க. இந்த 2 ஐட்டமு ப்ளஸ் இந்த ஒரே ஒரு பேக்கு தாங்க. அதுக்கப்புறம் டாப்பில் ஒரு 15 அடி பைப் ஏற்றிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு அலோடு இல்லைன்னு கஸ்டமர்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரி நீங்கள் வாங்க பார்த்து தரேன் அப்படின்னு இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இவ்வளோ தாங்க கஸ்டமரோட ஐட்டம். அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 17 நிமிஷம் இருக்குங்க. ஏன்னா வந்த உடனே ஏற்றிட்டாங்க. ஏன்னா ஐட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஐட்டம்னால நம்ம வண்டியில் சீக்கிரம் ஏற்றிட்டாங்க. நம்ம இப்போது லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. அப்போ தான் ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்கும். ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனும் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா நொலம்பூர் தாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 1.9 கிலோமீட்டர் தாங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், அரைவல் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கேல்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஆல்ரெடி 19 நிமிஷம் பிக்கப் பாயிண்டில் வந்து கஸ்டமருக்கு ஓடி இருக்குங்க. இப்போ ட்ராப் பாயிண்டில் நம்ம வந்து அரைவல் கொடுத்தோன்னா அதுலேருந்து கண்டினியூ ஆரம்பிக்குங்க. அரைவல் கொடுத்துடலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இறக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் கொஞ்சம் ஐட்டம் தாங்க ஏற்றுனாங்க. அதனால தான் டக்கு டக்குன்னு வந்து கஸ்டமர் வந்து இறக்கிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 30 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி எதுவுமே வராதுங்க. 60 நிமிஷத்துக்கு மேலே போனால் மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வந்து ஆட் ஆகும். இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த எக்ஸ்ட்ரா மணியும் வராதுங்க. நம்ம இப்போ எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. என்ன அமௌண்ட்டு காட்டுதோ அதாங்க நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரிய போகுது. ஒரு சம்டைம் வந்து அமௌண்ட் வந்து மாறுதுங்க. அது எந்த கணக்கில் கொடுக்குறாங்களேன்னு நம்மளுக்கு தெரிலங்க. நம்ம இப்போ எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்மளும் ஓகே பண்ணியாச்சு. 2-3 செகண்ட் வந்து சுத்த தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. வந்துருச்சுங்க. கஸ்டமரோட ஃபேர் பாருங்கள், நம்மளுக்கு என்ன காமிச்சதோ அதே ஃபேர் தாங்க வந்திருக்கு. 258 ரூபா தாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்துடலாமாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு ஜிபேயில் 350 ரூபா நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 92 ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. ஆனால் கொஞ்சம் ஐட்டம் தாங்க. கஸ்டமரே வந்து இஷ்டப்பட்டு தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து கேஷ் கால்குலேட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த சவாரிக்கு வந்து ரெடியான மாதிரிங்க. அப்படியே கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் போட்டுலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போடுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 61% இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு 70% ஆகிறதுக்கு தாங்க நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் அடுத்தடுத்த ட்ரிப்பு எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 2-2 தான் கூடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கூடுமா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு சவாரி நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் 2 கூடும். இன்னும் எத்தனை சவாரி எடுத்தால் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. சரி, நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதுக்குள்ளேயே நம்ம வந்து சாப்பிட்றலாம். இப்போ டைம் பாருங்கள் 2:21 ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அடுத்து ஏதாவது சவாரி வருதான்ட்டு. A few moments later. கரெக்டாக நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்டு முடித்தோடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் அடிச்சிச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா மதுரவாயில் தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா மவுண்ட் பூந்தமல்லி ரோடு மணப்பாக்கம் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ஃபோன் பண்ணி பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்க அப்படின்னாங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 384 ரூபா காட்டுது. இதே கேஷ் ட்ரிப்பு தாங்க. இதே டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ளே ட்ரிப்பு தாங்க. நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர்னால நம்மளால் சவாரி வந்து சீக்கிரமாக அட்டன் பண்ண முடிஞ்சுதுங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 2.4 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க.
நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் நம்ம பார்த்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றிக்கிட்டு தாங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. இது என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா இன்டீரியருங்க, வுட்டு மெட்டீரியல் தாங்க நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. சரி, ஓகேங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், வெறும் 12 நிமிஷம் தாங்க இருக்குது. அதுலேயும் கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் ஏற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்கும். ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனும் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. மணப்பாக்கம் தாங்க ட்ராப் பாயிண்ட்டு. மேப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்ட்டு மேப்பை கிளிக் பண்ணிடலாங்க. 5.8 கிலோமீட்டரு கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. 30 minutes later. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் கொடுத்துடலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. அவ்வளோதாங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியல் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 22 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. 60 நிமிஷத்துக்கு மேலே போனால் தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 3.50 ரூபா கிடைக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரப்போகிறது இல்லைங்க. என்ன அமௌண்ட் நம்மளுக்கு காட்டிச்சோ அதே அமௌண்ட் தாங்க நம்மளுக்கு வரப்போகுது. நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துலாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்ம வந்து ஓகேன்னு கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் 2-3 செகண்ட் வந்து சுத்ததாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. வந்துருச்சுங்க ட்ரிப் கம்ப்ளீட்டடு. கஸ்டமரோட ஃபேர் பார்த்தோன்னா 384 ரூபா காட்டுதுங்க. என்ன ஃபேர் நம்மளுக்கு காட்டிச்சோ அதே ஃபேர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. கஸ்டமரு நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க நம்ம பார்த்துடலாமாங்க. கஸ்டமரு நம்மளுக்கு வந்து ஜிபேயில் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 450 ரூபா நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயந்தாங்க. நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு வந்து தயாரான மாதிரிங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த ட்ரிப்பு எங்கேருந்து எங்கே போடுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே போச்சுங்க. நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோரு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வந்தாங்க. இப்போ 66 இருக்குங்க. இன்னும் நம்மளுக்கு 4 கம்ப்ளீஷன் ஸ்கோர் தாங்க தேவை. அதுக்குள்ளேயும் ஒரு ஆர்டர் வந்து இமீடியட்டாக வந்து கேன்சல் ஆகிடுச்சுங்க. இவங்க என்ன ரீசன் போட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க நம்ம கிளியராக பார்த்துடலாமாங்க. சப்போர்ட் லைன் கொடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சேட் இருக்குது பார்த்தீங்களாங்க, அதை கிளிக் பண்ணிடலாங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் கேன்சல் ஸ்டேட்டஸ் வருது பார்த்தீங்களாங்க, அதை கிளிக் பண்ணிடலாங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு பார்த்தீங்களாங்க. யுவர் ஆர்டர் இஸ் கேன்சல் வித் கஸ்டமர் ரீசன். யூ வில் நாட் பி சஸ்பெண்டட் ஃபார் திஸ் கேன்சலேஷன் ரெக்வஸ்ட். யூ டு ஸ்டே ஆன்லைன் ஆன் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஆர்டர். போடுறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. இப்போ கம்ப்ளீஷன் ஸ்கோரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்மளும் காலையிலேருந்து அடுத்தடுத்த சவாரி கேன்சல் பண்ணாமல் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. எனக்கு நடந்த மாதிரி தாங்க நிறைய டிரைவர் கண்டிப்பாக நடந்திருக்கும். பார்க்கலாம், இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்மளுக்கு கம்ப்ளீஷன் ஸ்கோர் எதாவது குறையுதா இல்லை என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. A few moments later. ஹோட்டல்லேருந்து அடுத்த ஆர்டர் வந்துச்சுங்க. இன்றைக்கி எல்லாமே சின்ன சின்ன ஆர்டர் தாங்க வருது. நல்ல விஷயந்தான். நம்மளுக்கு கம்ப்ளீஷன் ஸ்கோர் ஏற்றுறதுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா போரூர் தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா ஆர்காட் ரோடு கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்கன்னாங்க. கஸ்டமரோட ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 261 ரூபா காட்டுதுங்க. இது டாடா ஏசி எனிங்க. ஓப்பன் வண்டிக்கும் போகும், க்ளோஸ் வண்டிக்கும் போகுங்க. நம்ம ப்ரைம் பார்ட்னர்னால நம்மளால் சீக்கிரம் அட்டன் பண்ண முடிஞ்சுதுங்க. கஸ்டமரோட பிக்கப் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பார்த்தோன்னா 1.6 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் நம்ம பார்த்தாச்சுங்க. அடுத்த நம்ம என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button
only after loading is complete. கஸ்டமரு நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. என்ன லோடுன்னு பார்த்தோன்னா கேன்டீன் ஐட்டம்ங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா சரவணாபவன் ஹோட்டல்லேருந்து தான் இங்கே வந்திருக்குன்னாங்க. ஐடி கம்பெனியில் இந்த ஃபுட் வந்து காலியானதுக்கப்புறம் இந்த எம்டியை வந்து ரிட்டர்ன் சரவணாபவனுக்கே அனுப்புகிறாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், வெறும் 10 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. அதுலேயும் டக்குன்னு நம்ம வண்டியில் வந்து ஏற்றிட்டாங்க. இப்போ நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் நம்ம கொடுத்தாச்சுங்க. அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. எங்கன்னு பார்த்தோன்னா ஹோட்டல் சரவணாபவன் ஆர்காட் ரோடுன்னு தாங்க போட்டிருக்காங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 3 கிலோமீட்டர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் பார்த்தாச்சு. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும், அரைவல் கொடுக்கணுங்க. அப்போ தான் வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்குங்க. அரைவல் கொடுத்துடலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்துங்க எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. எந்த இடத்துல இறக்குனாங்க பார்த்தோன்னா சரவணாபவன் ஹோட்டலில் தாங்க இந்த ஐட்டம் வந்து இறக்கியிருக்காங்க. இந்த போரூர் சரவணாபவன் இல்லைங்க, ஒரு கோஆர்டினேட் கூட இல்லைங்க. ஒருத்தர்கிட்ட போய் சொன்னால் அவங்கக்கிட்ட போய் சொல்லுன்றாங்க, அவங்ககிட்ட போய் சொன்னால் இன்னொருத்தவங்ககிட்ட போய் சொல்லுன்றாங்க. ரொம்ப கடுப்பாயிடுச்சுங்க. அப்புறம் புக் பண்ணவங்ககிட்ட சொன்னால் அவர் ஒரு ஆள் அமுச்சு விட்டாருங்க. ஏன்னா ஆல்ரெடி புக் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள், அவங்க வந்து இறக்கிப்பாங்க அப்படின்னாங்க. அப்போ கூட இறக்கலைங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தாங்க ஆள் வந்து நம்ம வண்டியிலேருந்து இறக்கி முடித்தாங்க. சரி ஓகேங்க, அடுத்த நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், வெறும் 26 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. சரி நம்ம வந்து இப்போ எண்டு ட்ரிப் கொடுத்துலாமாங்க. அப்போ தான் கஸ்டமரோட பேமெண்ட்டு நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்குங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் வந்து சுத்த தாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வரும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. கஸ்டமரோட ஃபேர் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 261 ரூபா நம்மளுக்கு காட்டுதுங்க. என்ன ஃபேர் நம்மளுக்கு காட்டிச்சோ அதே ஃபேர் தாங்க நம்மளுக்கு வரும். அது இல்லாமல் இது சரவணாபவனு, எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு வராதுங்க. பில்லு என்ன காட்டுறோமோ அது தாங்க நம்மளுக்கு வந்து கேஷாக கொடுப்பாங்க. சரி நம்ம இப்போ வந்து கேஷ் கால்குலேட்டர் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு வந்து தயாரான மாதிரிங்க. கேஷ் கால்குலேட்டர் கொடுத்தாச்சு. அப்படியே கஸ்டமருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. அதையும் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த ட்ரிப்பு எங்கேருந்து எங்கே போடுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. 30 minutes later. அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க, அடுத்தடுத்த ஆர்டர் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஒருவேளை முகூர்த்த நாள்னால அடுத்தடுத்த ஆர்டரு உடனே அடிக்குதா என்னன்னு தெரிலங்க. சரி கஸ்டமரோட பிக்கப் எங்கே ட்ராப் எங்கேன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் எங்கே போட்டிருக்காங்க பார்த்தோன்னா ஆலப்பாக்கம் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் எங்கன்னு பார்த்தோன்னா திருமலவாயில் தாங்க போட்டிருக்காங்க. நம்ம வீட்டு தசையான ரூட்டு தாங்க நம்மளுக்கு போட்டிருக்காங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க, கரெக்டாக வீட்டு தசையான போட்டிருக்காங்க. இப்போ டைம் பாருங்கள் 5:01 ஆகுது. கரெக்டான டைமிங்க. இது முடியறதுக்கு எப்படியோ ஒரு 6-7 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க, நீங்கள் அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துடுங்க அப்படின்னாங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 834 ரூபா காட்டுதுங்க. இது வந்து கேஷ் ட்ரிப்பு தாங்க. இது டாடா ஏசி எனிங்க. ஓப்பன் வண்டிக்கும் போகும், க்ளோஸ் வண்டிக்கும் போகுங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னராக இருக்கறனால நம்மளால் இமீடியட்டாக சவாரி வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதுங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 2.2 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம வண்டியில் வந்து ஏற்ற போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அது என்ன மெட்டீரியல் நம்ம பார்த்துடலாங்க. மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டாங்க. இது என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா பவுடர் கோட்டிங் மெட்டீரியலுங்க. ஆல்ரெடி இது வந்து ப்ளைனாக வந்திருக்குங்க. இங்கே வந்து பவுடர் கோட்டிங் போட்டோன்னே அது வந்து ஒயிட்டாக புதுசாகவும் ஆயிடுச்சுங்க. இப்போ இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு திருமலையால் உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்ட தாங்க நம்ம போகணும். சரி ஓகேங்க, நம்ம வண்டியில் எல்லா மெட்டீரியலும் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 18 நிமிஷம் ஆக போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் வந்து சீக்கிரம் ஏற்றிட்டாங்க. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட்
கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டிச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா உமான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் திருமலவாயில் தாங்க போட்டிருக்காங்க. நம்ம வந்து மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்துலாங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு 20 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. 1 hour later. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம கஸ்டமரையும் பார்த்தாச்சுங்க. மெட்டீரியல் நம்ம வண்டியிலேருந்து இறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் இறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. 30 minutes later. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 42 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. இதுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு வரப்போகிறது இல்லைங்க. ஏன்னா 60 நிமிஷத்துக்கு மேலே போனால் மட்டும்தாங்க நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 3 ரூபா 50 பைசா வருங்க. சரி, நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துலாங்க. அப்போ தான் என்ன ஃபேர் நம்மளுக்கு வருதுன்றது கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்க முடியுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்ம வந்து ஓகேன்னு கொடுத்தாச்சுங்க. 2-3 செகண்ட் வந்து நம்மளுக்கு சுத்ததாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வரும். வந்துருச்சுங்க ட்ரிப்பு கம்ப்ளீட்டட். கஸ்டமரோட ஃபேர் பாருங்கள் 834. நம்மளுக்கு என்ன ஃபேர் காமிச்சதோ அதே ஃபேர் தாங்க வந்திருக்கு. கஸ்டமரு நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்துலாமாங்க. கஸ்டமரு நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1150 ரூபா நம்மளுக்கு வந்து ஜிபேல பண்ணியிருக்காங்க. எதுக்கு கஸ்டமர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா, வழியில் ஒரு இடத்துல ஒரு ஐட்டம் வந்து ஏற்றிட்டு வந்தாங்க. அதெல்லாம் சேர்த்து தாங்க கஸ்டமர் வந்து 1150 ரூபா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயந்தாங்க. அப்படியே கேஷ் கலெக்ஷன் நம்ம கொடுத்துடலாங்க. கேஷ் கலெக்டட் கொடுத்தாச்சுங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. நம்ம இமீடியட்டாக வந்து ஆஃப்லைனில் போயிடலாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து சவாரி எடுத்தோன்னா டேஞ்சர் தாங்க. ஏன்னா இப்போ இருக்க கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 68 இருக்குது. ஏடாபுடமாக போட்டு இருக்கிற கம்ப்ளீஷன் ஸ்கோரும் நம்மளுக்கு வந்து குறைச்சிருவாங்க. இந்த சவாரி வேறு நம்ம முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 70 வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தா இந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆயிருங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை ட்ரிப் எடுத்திருக்கோம் நம்ம பார்த்துடலாமாங்க. இன்றைக்கி டோட்டலாக பார்த்தோன்னா நம்ம 6 ட்ரிப் எடுத்துருக்கோங்க. 9 மணி நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்குள்ளே ஏர்னிங் பாருங்கள் 2202 ரூபா இன்றைக்குள்ளே ஏர்னிங்க. எக்ஸ்ட்ரா மணி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 500 ரூபா வந்திருக்குங்க. அப்போது போட்டர் ஏர்னிங் பார்த்தோன்னா 2200ங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு ஒரு 500 ரூபா வந்திருக்குங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துனா 2700 ரூபாய்க்கு இன்றைக்கி நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட டோட்டல் கிலோமீட்ரு எவ்வளோ போயிருக்குன்னு நம்ம பார்த்துடலாமாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 43 கிலோமீட்டர் ஆயிருக்குங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டருங்க. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தனா 58 கிலோமீட்டர் ஆகுதுங்க. 58 கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா 300 ரூபா டீசல் போகுங்க. அப்போ மைனஸ் 300 ரூபா போட்டால் அப்போ நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா 2400 ரூபாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள், 2200 ரூபா போட்டரோட ஏர்னிங்க, 500 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா மணிங்க, மைனஸ் 300 ரூபான்றது நம்மளோட டீசலுங்க. எல்லாம் போக நம்மளுக்கு வந்து 2400 ரூபாய் இன்றைக்கி வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 29ங்க. வெற்றிகரமாக 2400 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நாளைக்கு டே 30ங்க. நாளைக்கு தான் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் நாளுங்க. நம்மளோட டார்கெட் கம்ப்ளீட் ஆக நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த 50000 ரூபா சேலஞ்சை முடிக்க தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். நாளையோட ஃபைனல் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம வந்து வெற்றி பாதையை நோக்கி தாங்க நம்ம போகிறோம். இன்கேஸ் 30 days 50,000 சேலஞ்ச் வந்து நம்ம ஜெயிக்கலைன்னா கூட கவலைப்பட தேவையில்ல. இந்த சேலஞ்சோட முயற்சி எடுத்ததே நான் வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறேங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்க முடியாதுங்க. நிச்சயமாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தாங்க நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போட்டிருக்கேங்க. ஓகேங்க, நாளைக்கு 30, நாளைக்கு ஒரு புது வீடியோவோட சந்திக்கலாங்க. டாடா, பாய் பாய். நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.